மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ராகவை வந்து கடத்திட்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு இடத்துல. அங்கே வந்து பசுபதி வந்து ராகவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து பார்க்குறாரு. ராகவ் வந்து ஃபோன் எடுக்கலை, சுவிட்ச் ஆஃப்னே வருது. என்ன இப்போ தானே நம்மக்கிட்ட பேசுனா, லண்டன்லேருந்து கிளம்பும்போது லண்டன் நம்பர்லேருந்து கூப்பிட்டு தானே பேசிட்டு தானே கிளம்புனா, இன்னும் வரலையே, வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அப்போதைக்கு வந்து ராகினி வந்து என்னப்பா ஆச்சு, அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் என்ன இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்குமே, உங்கள் அம்மா என்ன பண்ணுறா அப்படிங்குமே, கிச்சனில் இருக்காங்க அப்படிங்கும். ராகவ் உனக்கு ஃபோன் பண்ணானா அப்படிங்கும். ரீச் ஆகிட்டு சென்னையில் ரீச் ஆகிட்டு மெசேஜ் பண்ணாம்ப்பா அப்படிங்கும். எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்குமே, ஒரு 2 hours இருக்கும்ப்பா அப்படிங்க. அப்போ 2 மணி நேரம் ஆகி இன்னும் வீட்டுக்கு வரலைன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ராகவ் ஆனால் எடுக்கவே இல்லை. ராகினியும் கூட சேர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. கடைசியில் பார்த்தா இங்கே வந்து நம்ம குமரன், நிவின் வந்து விஜய் 3 பேரும் வந்து ராகவ் வந்து கடத்தி வச்சுருக்காங்க. இவனை என்னென்னே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு வம்புழுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ராகவ் முன்னாடி. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்ல, எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா அப்படிங்குமே. ஏன் மச்சான், எனக்கு தெரியும்டா உங்கள் அப்பனை பற்றி, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய கிரிமினல், எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்கிறாரு. பேசாமல் என்னை விட்டுருங்க, இல்லைன்னா எங்கள் அப்பா உங்களை சும்மா விட மாட்டார் அப்படிங்குமே. உன்னைய முதல் விட்டால் தானே உங்கள் அப்பா வந்து எங்ககிட்ட இது பண்ணுறதுக்கு, உன்னால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சில காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அதனால கொஞ்சம் பேசாமல் இரு, சும்மா வாழுன்னு கத்திக்கிட்டே கிடக்காத அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லா ஜாலியாக ராக வச்சு வம்பளுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம பசுபதி வந்து மாற்றி ராகவுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஆனால் எடுக்கவே இல்லை. அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு தடவை விஜய் வந்து சரி பசுபதிகிட்ட வந்து சொல்லி ஆகணுமே, பசுபதினா ரொம்ப இதாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் உங்கள் அப்பனுக்கு ஃபோன் பண்ணி தருவேன், ஆனால் வந்து நீ என்னை கடத்தி வச்சுருக்காங்கன்னு மட்டும்தான் நீ சொல்லணும், மற்றபடி வேறு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்குமேனு ஃபோன் பண்ணி கொடுக்கவுமே, பசுபதி எங்கே சாமி இருக்க அப்படிங்குமே, அப்பா என்னை கடத்தி வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு. யாரா உன்னை கடத்துனதுன்னு கேட்கும்போதே ஜெயான்னு மட்டும் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா எங்கள் அம்மா பேரை எதுக்குடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்கிறத மட்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பிடிச்சி அடிச்சிருவார் ராகவை. அடிக்கவுமே ஜெயாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் நிவினோட அம்மாவுக்கு கால் பண்ணி எங்கே ராகவ் எங்கே அப்படிங்கும்போது, எங்கே இருக்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சென்னையில் தானே இருக்கேன், நீ என்ன ஃபோனே பண்ண மாட்டேங்கிற, அன்னிக்கிட்ட தான் அப்பப்போ நான் பேசுவேன், நீ ரொம்ப மாறிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ இப்போ எங்கே இருக்க அப்படிங்குமே, சென்னையில் தானே இருக்கேன், உன் பையன் நிவின் எங்கே அப்படிங்குமே, நிவின் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி, அவன் பழசெல்லாம் மறந்துட்டான், பழைய மாதிரி மாறிட்டான், அதனால அவன் எல்லாம் எந்த இதுவுமே செய்யலைனே அப்படின்னு. சரி ராகவ் எங்கே அப்படிங்குமே, ராகவை நான் தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன், இடையில வந்து நிவின் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிங்குமே, உங்கள் குடும்பத்தவே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு ஃபோனை வச்சிடுறாரு. வச்ச விட்டு அப்புறம் மறுபடியும் ராகவுக்கே கால் பண்ணவுமே வீடியோ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பசுபதியை சொல்கிறாரு நிவின். விஜய் கடத்தியிருக்க மாட்டான்னு சொல்லி ராகினி சொல்லவுமே அவங்களால கடத்தியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா விஜயும் தான் கடத்தியிருக்காரு. எதுக்காக என் பையனை கடத்தி வச்சுருக்கீங்க அப்படிங்குமே, நீ வந்து அப்பயே உன்னை என்ன சொன்னேன், காவேரி வீட்டு விஷயத்தில் நீ தலையிடாத, இனிமேல் காவேரிக்கு குடைச்சல் கொடுத்தீங்கன்னா உன்னை உயிரோடையே நான் விடமாட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் போய் காவேரியோட கொடைக்கானல் போய் காவேரியோட வீட்டு பத்திரத்தை எடுத்து அது ஓ வீடுன்னு சொல்லி அவங்கள கதற வச்சு அழுக வச்சு காலில் விழுக வச்சு, இப்போ நீ இவ்வளோ வேலையை நீ பார்த்துருக்க அப்படிங்கும். ஒழுங்கு மரியாதையே இன்னும் 8 மணி நேரத்தில் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு இங்கே சென்னைக்கு வரணும், இல்லையா உன் பையனை இங்கேயே போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவோமே. எனக்கு போலீஸ்காரங்களாம் எவ்வளோ தெரியும் தெரியுமா, என் ஆளுகளை வச்சேன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படிங்குமே, நீ எங்கே வேணும்னாலும் போய், எனக்கு எந்த பயமுமே இல்லை, எங்கேயாவது போகணும்னு நீ நினச்சேன்னா உன் பையனை இங்கேயே காலி பண்ணி விட்டு நாங்கள் பேசாமல் போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லவுமே இல்லை என் பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லவுமே உடனே மறுபடியும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு விஜய். மறுபடியும் ஃபோனை அட்டன் பண்ணி தம்பி ஏதாவது பண்ணிட போகிறாங்கப்பா, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராயினி சொல்லவுமே மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணவுமே மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசவுமே பத்திரத்தை ஒழுங்காக கொண்டு வா அப்படிங்குமே, நான் கொண்டு வந்துடுறேன், நான் எங்கே கொண்டு வரணும் அப்படின்னு, நீ சென்னை வந்து ரீச் ஆகிட்டு சொல்லு, நான் இடத்த சொல்கிறேன், அது வரைக்கும் வேறு ஏதாவது நீ பிளான் பண்ணணும்னு நினச்சேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை கொண்டு வருவாங்களா இல்லையாங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.